எல்லாத்துலேயும் வந்து தோத்திரம் இருக்குது, சரி எல்லாத்துலேயும் தோத்திரம் இருக்குது, ஜபம் பண்ணுறதும் இருக்குது. சரி. ஆனால் பெரும்பாலும் தேக உணர்வில் இருந்துக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஓ, எல்லாருமே. தேக உணர்வுலையும் மன உணர்வுலையும் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. சரி. அதை நல்லா தெரிந்தவங்க அதை கடந்து போயிடுவாங்க. சைவ இதில் இருக்கிறவங்க அது ரொம்ப ரேர். அவங்க வந்து தேக உணர்வு கடந்து மன உணர்வு கடந்துலாம் போயிடுவாங்க. சரி. அது ரொம்ப ரேர். பெரும்பாலும் வந்து தேக உணர்வில் இருந்துக்கிட்டு தான் ஜபம் பண்ணுறது, தோத்திரம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது. இதனால் ஒரு பெரிய பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது. கிடைக்காது. அது வந்து அது பலன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இறைவனுக்கிட்ட வந்துட்டாலே வந்து நம்ம வந்து பலன் வந்துடும். அது ரொம்ப ஸ்லோவாக போகும். அது பல பிறவிகள் தேவைப்படும், சில பிறவிகள் தேவைப்படாது அது நம்ம பக்குவப்படுறதுக்கு. சரி. வரலாறு சொல்கிறது இந்த பிறவியிலேயே வந்து நம்ம பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். ஆ, ஏன்னா அடுத்த பிறவின்னு போயிட்டால் எங்கே எப்படி எந்த சூழ்நிலையில் பிறப்போம். இப்போ இருக்கிற வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, திருவருட்பா, அன்பர்களுடைய ஒரு உறவு, இதெல்லாம் வந்து நம்ம எந்த உலகத்தில் பிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேனாலும் இந்த ஆன்மா போயிடும். சூப்பர். அந்த இடத்துல வந்து இந்த இந்த நில உலகத்துலலாம் கிடையாது. இதுபோல் கோடி 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 நில உலகங்கள் இருக்குது. எங்கே நம்ம பிறப்போம்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இன்னொன்று, இப்போது அளிக்கப்பட்ட சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா ஆ, அடுத்த முறை இதே மாதிரி சூழ்நிலையை திருவருள் கொடுக்குமோன்னு நிச்சயம் கிடையாது. நிச்சயமும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தொங்க விட்டுருவோம். சரி, நம்ம போகலையே போட விட்டுறோம். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமான் இந்த பிறப்பிலே நம்ம வந்து ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ளணும். இயற்கை உண்மையாகிய ஆன்ம லாபத்தை இந்த பிறவியிலேயே எந்த தந்திரத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து திருவருள் சுதந்திரம் தான். அதனால் நம்ம வந்து எப்பவும் விசார வசத்தராக இருக்க வேண்டும் அப்படின்றார். சரி. விசார வசத்தர்ன்றதில் அதில் வந்து தோத்திரம், தியானம், அந்த நித்திய கர்ம விதி, சிறப்பு விதியெல்லாம் பார்த்திங்கன்னா, சிறப்பு விதியில் 7.5 மணி நேரம் தியானம் பண்ண சொல்கிறார். ஓ, நீங்கள் மொத்தம் அது நாழிகை கணக்கு தான் வரும். அதில் விடிய காலம், காலை பொழுது, மத்தியானம், சாயங்காலம், இரவு, அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா அது மொத்தமே 24 மணி நேரத்தில் 7.5 மணி நேரம் வருது கணக்கு. நமக்கு எப்பெல்லாம் அப்படியே வேலை போக மீதி நேரத்தை அப்படி அப்படியே அந்த இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண நம்ம மாதிரி சம்சாரிகள் வேலைக்கு போகிறவங்க பண்ண முடியுமான்னா அது சாத்தியம் கிடையாது. ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம். அப்போ மற்றவங்கள்லாம் வந்து சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. 800 கோடி மக்களில் யார் வேணாலும், பள்ளிக்கூடம் போகாத ஒரு பாமரன் கூட சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் வல்லாருடைய. அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க்கத்தை சிம்பிளிஃபை பண்ணிட்டார். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றி சொல்கிறவர் தான் சுவாமி சரவானந்த அவர்கள். அதனால் வந்து எளிமைய முறையில் மனதை ரொம்ப பலவந்தப்படுத்தாமல் நம்ம வந்து அந்த தியான முறைக்கு போகலாம். அதாவது சகச நிலையிலேயே ஒரு தியான சாதனம் ஒன்று இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் நம்ம பயிற்சி பண்ணுறோம். அது வந்து சாதனம். சாத்திய நிலையில் பார்த்திங்கன்னா தியான சித்தின்னு சொல்லலாம். அதை தியான சித்தின்னா நீங்கள் முயற்சி இல்லாமலே அது பழக்கத்தின் பேரில் அந்த தியான நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை, சாதனமும் பண்ண வேண்டியதில்லை. இயற்கையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். அதுதான் தியானம். தியானம்ன்றது என்ன, நம்ம எந்த வண்ணத்தில் இருக்கிறோம், நம்முடைய இருப்பு எப்படிக்குது அப்படின்றதுக்காக நம்ம இப்போ இருக்கிறது நாம் அல்லாத ஒரு நிலையில் வேறு எதையோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், மலப்பை, ஜலப்பை, சிறுமுளை, பெருமுளை, ரத்தம், எலும்பு, இதெல்லாம் வந்து ஒரு தத்துவம், ஒரு சோற்று குப்பை, மண்ணினுடைய மண் கூறு தான் இது.
இது வந்து சோற்றினுடைய தன்மாற்ற நிலை. கரெக்ட். கருவறையில் தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து அந்த உணவு போயிட்டு வெளியில் வந்த பிறகு தனியாகவே கொடுத்து அன்ற வரையில் நாம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனுடைய சோற்றினுடைய தன்மாற்ற நிலை தான் இந்த உடலே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த உணவுலாம் நமக்கு வந்து மண்லேருந்து கிடைக்குது, தாவரத்தின் மூலமாக கிடைக்குது. ஒரு தாவரம்ன்றது ஒரு வித்து அந்த வித்து அந்த மண்ணில் இருந்து நீர் மினரல்ஸு எல்லாத்தையும் கிரகிச்சு நம்ம கொடுக்குவோம். எல்லாமே மண்லேருந்து கிடைக்கிறதுனா அதனால் இதுக்கு மண்கூறுன்னு தான் பேர். அதான் இது வந்து மண்ணான உடம்புன்னு தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்போ இதை தானே நாம் நினச்சிட்ருக்கோம். அப்போ நாம் அல்லாத ஒன்றை நாம் என்று நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனதில் அது மாதிரி நினச்சிக்கிட்டோம். அதன்படியே நாம் அப்படி தான் இருக்கோம். நாம் ஆமாம், அதுக்கு ஃபீட் போடுறோம். ஆமாம் ஆமாம் இதையே நம்ம நினச்சி எல்லாரும் கடைசி வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணிடுறேன். ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு வீடுன்னு தான் சொல்லுவார் வள்ளலார். இது ஒரு வீடு தான். இந்த வீட்டுக்கு குடிக்கூலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வீட்டை வாடகை இருக்கிறோம்னா அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறோம். இப்போ லாட்ஜில் தங்கும் விடுதியில் டெய்லி கொடுக்கணும். இன்னும் சில 5 ஸ்டார் ரோட்டில் 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துலாம் கணக்கு பண்ணிவிடுவாங்க. மணி நேரத்துக்கு பெரிய பெரிய மீட்டிங் ஹாலுங்கள்லாம் 1 ஹவருக்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கூலி கொடுத்துட்ருக்கோம். 3 முறை உணவு கொடுக்குறோம். அதுதான் வாடகை. அதுக்கு வாடகை கொடுக்கலாம், அது உயிர் போயிடும். ஆனால் இப்போ என்ன ஒரு கூத்துன்னா, வீடு வேறு வீட்டுக்குள்ளே வசிக்கிறவ வேறு தானே. அதை தானே நம்ம உணராமல் இருக்கோம். இந்த வீட்டையே நானும் நினச்சிக்கிறது தானே பெரிய தப்பு. அதனால் இந்த வசிப்பவன் வேறு, வசிக்கும் வீடு வேறு. இதை பிரித்து பார்க்காத வரையில் இந்த இன்பத்துன்ப இன்னல் வாழ்விலிருந்து விடுதலை பெறுவது ரொம்ப ரொம்ப கடினம், முடியாது. அப்போது அதுக்காக மனம்ன்ற ஒரு கருவி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஓரறிவு தாவரம், ஈரறிவு சங்கு சிப்பி முதலானவை, 3 அறிவில் எறும்பு, ஈ, கொசு, வண்டு, தும்பி, அது எத்தனையோ லட்சக்கணக்கான வகை ஒன்றுத்துலேயும். அப்புறம் வந்து பறவை இனங்கள், பாம்பு இனங்கள், ஓணான், பள்ளி முதல, அதுக்கப்புறம் கால்நடை வருது. இந்த எந்த ஒரு இனத்துக்கும் இல்லாத மனம்ன்ற கருவி 84 லட்சம் யோனி பேத உயிரின வகைகள். அதில் ஒன்று தான் மனித இனம். இந்த ஒரு இனம் பக்குவப்பட்டு மனித பிறவி கிடைக்கிறதுக்கு நம்ம கோடிக்கணக்கான பிறவிகள், கோடிக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்திருக்கோம். இந்த மனித மனம் பக்குவப்படுறதுக்கே 100கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கோன்றாங்க ஞானிகள். அப்போ தான் அந்த மனித மனமே பக்குவப்படுமா. அப்போ அதையெல்லாம் நம்ம காட்டுவாசியாக கொள்ளைக்காரனா பாம்பரனா எப்படியோ வாழ்ந்து வந்திருக்கோம். அது நம்ம இப்போ திடீர்னு இந்த மனித பிறவி கிடைக்கல. நம்ம வந்து 10,000 வருடங்களாகவே 10,000 வருடங்களுக்கு மேலே இருக்கலாம் அந்த பிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து. இப்போ நமக்கு வந்து அந்த மனம் ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு. இறைவனும் பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. அதற்கான ஒரு அந்த உண்மையை கண்டு கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் வந்து முக்தி அடைய வேண்டும்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார். இந்த சூழ்நிலையை கொடுத்து இந்த சூழ்நிலையை வந்து கை நழுவ விடக்கூடாதுன்றதுக்காக எதனா ஒரு வியாதி கொடுப்பார். அந்த வியாதிக்கான ஒரு வினையும் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். எல்லாம் ஒரு லிங்கில் வரும். எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு லிங்கில் வரும். ஒரு வியாதி வருதுன்னா அதுக்குரிய நல்வினை தீவிர நம்ம ஆல்ரெடி செஞ்சுருப்போம். இப்போ அது வந்து ஆண்டவர் வந்து இது பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அதுக்கு காரணம்
நம்ம அந்த தீவினையினால் துன்பப்பட்டணும், அதை வச்சு ஒரு வேடிக்கை பார்க்கணுன்றது கிடையாது. இல்ல, நம்ம தெரிஞ்சு எப்படி செய்த தீவினைகள்ல அது காரணமா தன்னை அறிந்து இன்பம் உறணும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த தான் என்ற நான் என்றது மாறி தான் என்ற நிலைக்கு வரணும். எல்லாமே இறைவன் தான், இறைவன் ஒன்று தான் இருக்குது. அதுதான் இங்கே இந்த மனிதனாக தோற்றம் கொண்டுள்ளது. அதுதான் கடைசியில் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பேர் உண்மை பெரு ரகசியம். இறைவனுக்கு அந்நியமாக அனாதி காலம் தொட்டு இந்த அகண்ட பிரபஞ்ச வெளியில் அது அவருக்கு அந்நியமாக அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவருக்கு வேறாகவோ அந்நியமாகவோ எதிராகவோ வேறு எதுவுமே கிடையாது. அவர் மட்டும்தான் இருக்கார். அதுதான் நாம் அறியப்படாத ஒரு ரகசியம். இப்ப எண்ணங்களால நாம அவருக்கு எதிரிடையா செயல்படுற மாதிரி எண்ணங்கள் தோன்றி அவருக்கு ஒப்பான எண்ணங்கள்ல நம்ம செயல்படுறது இல்லை. ஆமாம், அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல அப்படிங்கிறதானங்க. ஆமாம், அந்த மனம்ன்ற கருவியே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா நம்முடைய இறைநிலையை நாம் அறியணும். நம்முடைய இறைநிலை, நம்முடைய இறைநிலையை நாம் நம்முடைய மூலநிலையே இறைநிலை தான் நம்முடைய மூலநிலை. நம்ம உண்மையில் அன்பு ஒளியாக இருக்கிறோம். அது அனாதியானது, அகண்டமானது, ஆனந்தமானது, சச்சிதானந்த வண்ணமானதுன்றது தான் நம்முடைய ரகசியம். நம்முடைய சொந்த இறைநிலை, நம்முடைய மையப்பகுதி அந்த அற்பெரும் ஜோதியாகவே இருக்குது. அதுதான் நம்ம என் அற்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, அருட்பெரும் ஜோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே, அருட்பெரும் ஜோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே, அற்பெரும் ஜோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள். எல்லாம் என் என் என்னன்னு தான் சொல்வார் வள்ளல் பெருமான். என்னன்னா நமக்கு சொந்தம். அந்த அந்த இறைநிலை சத்துப்பொருள் அந்த அன்பு ஒளி நம்முடைய உணர்வினுடைய மையப்பகுதி. இயற்கையாகவே நம்முடைய மையப்பகுதி இறைவனாகத்தான் இருக்கிறது. அதுதான் மூலநிலை. அங்கிருந்து அந்த அன்பு ஒளியானது விரிவு ஏற்படுத்தி கொண்டு உயிராகவும் மனமாகவும் உடலாகவும் நம்மை சூழ்ந்து விளங்குகின்ற வாழ்க்கை சூழ்நிலைகளாகவும் நம்முடைய உறவினர்களாகவும் இந்த உலகமாகவும் உலக வாழ்க்கையாகவும் இந்த வாழ்க்கை மூலம் நாம் அன்றாடம் பெறுகின்ற இன்ப துன்ப அனுபவங்களாகவும் எல்லாமாயும் இருந்து எல்லாவற்றையும் தந்து தானே அந்த ஜீவனாயிருந்து அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது எல்லாமே அதுதான். இதுதான் நம்மால் அறியப்படாத நமது ரகசியம். நம்மால் அறியப்படாத, மனிதனால் அறியப்படாத அவனுடைய ரகசியம் என்னன்னா, அவன் அற்பெருஞ்சோதி உண்மையில் தான் இருக்கிறான். நம்முடைய இருப்பு, நம்முடைய மைய இருப்பு, அகமையம் கடவுளாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய சொந்தம், நம்முடைய அது அன்பு ஒளியாக இருக்கிறது. நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்பது தான் நம்மால் அறியப்படாத நமது ரகசியம். அதுதான் கடவுளாக இருக்குது. ஆனால் அந்த நிலைக்கெல்லாம் சட்டுன்னு வர்றதுக்கு அது அனுமதிக்காது. அந்த ஜீவன் அனுமதிக்காது. ஆக ஜீவநிலையில் சுயானுபவத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது சதம் கிடையாது. இங்கு எல்லாமே அதுதான் வள்ளல் பெருமான் கண்டதெல்லாம் அநித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, விண்டதனால் என் சரி சரி இதுவரையில் இதெல்லாம் அறியாமல் இருந்தீங்க. விண்டு அதனால் என் சரி பரவாயில்ல, இதுவரையும் வீண் காலம் கழிச்சிட்டிங்க, பரவாயில்ல, போனது போச்சு, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறது தான் விண்டு அதனால் என் சரி. இனிமேலாவது இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே என்றார்.
இதுதான் ஞானசரியை 28 பாடல். ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல். இதெல்லாம் ஒரு 48 நாளைக்கு உட்காந்து தீபத்தை ஏற்றி வச்சு தீபத்தை ஒரு சும்மா ஒரு 10 நிமிடம் பார்த்து அற்புதஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிவிட்டு பின்பு புருவ மத்தியில் அந்த ஞான தீபமாக அதை பார்த்து இந்த 28 பாடலை படிக்கணும். ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து படித்து வரணும். ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி தனிமையில் இருக்கணும், கூட்டத்தில் படிக்கக்கூடாது. எங்கன்னா ஒரு மரத்தடி இருந்தால் கூட பரவாயில்ல, அமைதியாக இருக்கணும். நம்ம அதுக்கு மேலே நம்ம மனம் வந்து எண்ணங்களற்ற நிலையில் இருக்கணும். மனமும் தேகமும் எண்ணங்களும் இல்லாத நிலையில நாம் படிக்கணும். ஆமாம், அதாவது நம்ம எண்ணங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம்னா இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இது ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இறந்த காலம் இப்படி இருந்தது, ஐயோ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அப்படி நான் இப்படி ஆகிடுவோமோ அப்படி ஆகிடுமோ, அது ஆகுமோ இது ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு நினைக்கும். இன்னொன்று நாம் இப்படி ஆகிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி அடைஞ்சிடலாம், இதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஒன்று இறைவன். ஆமாம், ஏதோ சொல்லுவாங்க என்னதான். ஆமாம், என்னதான் வழக்கண்ணை தட உடம்புல தட்டிக்கிட்டு புரண்டாலும் ஒட்டம் தாண்டா ஒட்டுன்னுவாங்க. அது இன்னொன்று உடம்புல இருக்கிற எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உடம்புல இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா உதறி நீங்கள் உடுத்துட்டீங்களான்னா ஒட்டற வேண்டியது தானாக வந்து ஒட்டிக்கு தான் ஒட்டிக்கும். அது வந்து இறைவனுடைய சித்தம். நமக்கு பணம் வேணான்னா கூட கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. ஏன்னா அது மூலம் அதை வச்சுக்கிட்டு நாம் இன்பத் துன்பத்தை அனுபவித்து அது நம்முடைய சுய அனுபவத்தில் இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் அந்த ஜீவன் வந்து தன்னுடைய சுய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் நம்ம தயாநிதி சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்லுவார், தயா விளக்கமாயில, தனி மனை இருந்து என் தன குவை இருந்து என் தன் அருள் தயை புரிவாயேன் வேண்டுவார். தனி மனை இருந்து என், தனிமனைன்னா பெரிய பங்களா, பெரிய பங்களா, 16 அடுக்கு மாடி பெரிய பங்களா இருந்து என்ன, பளிங்கு பங்களா இருந்து என்ன, தனிமனை இருந்து என். அதை நம்ம சத்தப்போ கூட்டிட்டு போகிறோமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாவது நம்ம கொண்டு போக முடியுமா? காதருந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்க அப்படின்னு இறைவனே வந்து பட்டினத்தாருக்கு சொல்லிட்டு போனார். அப்புறம் எல்லாத்தையும் திறந்துட்டார். அவர் திறந்துட்டு அங்கே இருக்க அவருடைய உதவியாளர் கேட்குறாராம், ஐயா இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு. ஏழைகளுக்கு எடுத்து வாரி கொடுங்க அப்படின்ட்டாராம். பணம் அளவில்லாத பணம் அவர். ஆமாம், அரசனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பணம் அவர் சேர்த்து வச்சிருந்தார். ஆமாம், நவரத்தினங்கள் விற்பனை. கேட்டப்போ உதவியாளர் ஐயா ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது ஐயா இந்த பணத்தெல்லாம் நீங்களே போயிட்டீங்களே, என்ன வர்ற ஏழைகளுக்கெல்லாம் வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட, அம்மா நான் போகிறேன்னு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இறக்கிற தருவாயில் அடியேன் நான் வந்து உன்னுடைய மகன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கடைசியில் அந்த அம்மா இருக்கும் பொழுது வந்து எல்லோரும் அந்த கட்டை வச்சு தீ முட்டினா வேண்டான்னு சொல்லிட்டு வாழை இலையை வச்சு அது பூ வச்சு அது மேலே படுக்க வச்சு தீ முட்டுறார் ஒரு பாட்டு. அந்த வாழை இலையிலையும் பூலையுமே வச்சு தீ முட்டுறார். அந்த மாதிரி எதுக்குன்னா தனி மனை இருந்து என், நம்ம எவ்வளோ பெரிய பளிங்கு பங்களா 100 அறைகள் இருந்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு சொந்தம் வந்து 5.5 அடி தானே, 5.5 அடி நீளம், இல்லைன்னா ஒரு 2.5-3 அடி அகலம், அவ்வளோதான். அதுதான் படுக்கணும். இறந்த பிறகு இல்லைங்க, பூராமே இப்போ அப்படியே தகனம் பண்ணாத அப்படியே தகன மேலே கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அது கூட இல்லை கவர்மெண்ட்டில், அது கூட இல்லைன்ட்டான்.
அந்த மாதிரி ஆகி போச்சு. அது இல்லைன்னு அது அதை சுடுகாட்டுல புதைக்கூடாதுன்ட்டான். ஆமாம். அது அது வந்து பட்டினத்தார் சொல்கிறாரு. அது அது பட்டத்தாரும் அருணகிரிநாதரும் 2 பாடல் எழுதியிருக்காங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து சுடுகாட்டுக்கு போகிற வரையில் மனிதன் எப்படி எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழறான்றது அந்த அந்த மனித வாழ்வின் அனித்திய வாழ்வின் வரலாறு அந்த பாடலில் அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. பட்டினத்தார் பாடலில் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்துன்னு ஆரம்பிக்கும். தன்னுடைய அப்பா அம்மா புணர்ச்சி செய்கின்ற நிலையிலிருந்து அப்போ தான் நம்ம உருவாகிறோம். அதுதான் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்துன்னு ஆரம்பித்து சுடுகாட்டில் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே. சுடுகாட்டுக்கு போய் நீங்கள் சொன்ன இல்லைங்களா, எரிக்கும்போது ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவேன்றார். ஒரு பிடி அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி அருணகிரிநாதர் அருகநுனி பனி எனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய். அதாவது தந்தையினுடைய சுக்கிலம் எவ்வளோ வந்தாலும் அதில் ஒரு சிறு துளி தான் அருகு நுணும்புள்ள இருக்கிற இது இருக்கு பாருங்கள். சின்ன அருகம்பில் நுனியில் அந்த ட்ராப் பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது தான் இப்போ வந்து இன்றைக்கி 100 கிலோ வெயிட்டுக்கிறோம், 120 கிலோ வெயிட்டுக்கிறோம். அப்படி ஆரம்பித்து கடைசியில் சுடுகாட்டில் போய் இப்படி போய் முடிஞ்சுடுது இந்த வாழ்வு. இந்த வாழ்வில் இன்னும் என்ன வச்சிருக்கியே இறைவா முருகப்பெருமானே அப்படின்னு வென்றார். அந்த மாதிரி அதனால இப்போ நமக்கு இந்த மனதுக்கு இந்த மனம்ன்ற கருவி நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மனம் முதல்ல புற உலக வாழ்வில் அனைத்து வகையான சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு அப்புறம்தான் நமக்கு ஒரு பக்கு நிலைக்கு வர வச்சு அந்த ஜீவன் நம்ம என்னதான் புறத்துலேருந்து யார் சொன்னாலும் கேட்காது. அது அப்போ அதுவும் சுய அனுபவத்தில் பட்டு தேறிடும். அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி வர வச்ச ஆண்டவர் இவன் திரும்ப வழி தவறி போயிடக்கூடாதுன்றது எதனா ஒரு பிரச்சனையை நமக்கு வைப்பார். புரியுதுங்களா? ஆக அந்த பிரச்சனை நமக்கு ஒன்றும் பண்ணாது. எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அப்பப்போ தலைமையில் தட்டிக்கிட்டே இருப்பார், ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஐயோ இது பெரிய பிரச்சனைங்க, இதனால் பெரிய பாதிப்பு இருக்கும், நீங்கள் 5 லட்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவான். அது மற்றவங்களுக்கு ஓகே தான். நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் ஏதாவது ஒன்று நமக்கு அப்பப்போ நமக்கு வந்து ஒரு வழியை கொடுத்துவிட்டு நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். எதுக்குன்னா அகம் திரும்ப வேண்டும், நம்முடைய சொந்த இருப்பு நிலைக்கு நம்ம வரணும். அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் மனம் வந்து அந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தை பற்றி நினைக்கக்கூடாது. எல்லாமே இறைவனுடைய திருவருளால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய ஆணை பிரகாரம்தான் நமக்கு சூழ்நிலை வருதுன்ற ஒரு அந்த திருட நம்பிக்கைன்றதை விட வள்ளல் பெருமான் பிரஞ்சைன்றவார். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இறந்த கால நினைப்புகள்லாம் வருது, கவலை வருது. ஒரு நாள் திடீர்னு நான் எனக்கா தோணுச்சு, இந்த கவலைலாம் இவ்வளவு வருது இறைவா, எனக்கு அப்படியே வராத மாதிரி ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆக்கிட்டாங்க, கவலை எதுவுமே வராது. நியூட்ரலா தான் இருக்கு, எந்த சுகரு எந்த பிபி எதுவுமே கிடையாது. சூப்பர். அதனால அவரு ஒரு தடவை இங்கே இந்த பேங்க் வேலை செய்யறப்பதான் எனக்கு மனசுனா ரொம்ப படபடப்பா இருக்கும், கவலையா இருக்கும். அப்படி இப்படி இருக்கிறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், இறைவன் இந்த மாதிரி கவலைகள்லாம் எனக்கு உருவாக்காத அளவுக்கு இருக்கணும் பார்த்து அப்படின்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், பொதுவா கேட்டுக்கிட்டேன். இவருன்னு சொல்லி கேட்கல. ஆனா அப்புறம் பிறகு அந்த கவலைகள்லாம் எனக்கு உருவாகுது எதுவுமே.
அதே மாதிரி இறந்த கால நினைவு எல்லாமும் அதே மாதிரி வர்றதில்லை அதிகம். சூப்பர் எப்பயாச்சும் ஒரு தடவை எதையாச்சும் நம்ம ஆழ்மனத்துல இருந்த மாதிரி இருந்ததுன்னா இருக்கேன், சூப்பர் இல்லைன்னா வர்றதில்லை. எதிர்காலத்தை வச்சு சிந்திக்கவே மாட்டேன். சூப்பர் எனக்கு வந்து இவ்வளவு பொருள் வேணும், இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க ஐயா இங்க இன்னைக்கு கிளம்பி வந்துடுங்கன்னா ஓடிடுவேன். உங்க மாதிரி எனக்கு சூப்பரா என்ன அவர் காலம் ஆகிட்டாரு 7 நாள் வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு பேங்க்ல இருந்தப்ப ஒரு வண்டி டியூல போட்டு கொடுத்தேன். அந்த ஆத்மாசமா அவருக்கு எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. திருச்செந்தூர் இப்ப பாருங்க 6 நாள் வந்து சூரசம்காரத்துக்கு வர சொல்லிடுவாரு. கூட்டி காசு இருக்குதோ இல்லையோ கிளப்பி ஓடிடுவோம் ட்ரெயின்ல. அப்புறம் இது மாதிரி எல்லா கோயில்களுக்கும் இப்ப இது வரைக்கும் நம்ம போன கோயில்கள் பாத்தீங்கன்னா அந்த அம்மா சாம்பசிவ பிரியாம்பா திருவண்ணாமலை இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹரித்துவார் இது பண்ணி புக் பண்ணுங்கன்னாங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு தோடு இருந்தது, டக்குன்னு வச்சோம், ஹரித்துவார் புக் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் போறதுக்குள்ள காசு பாத்தீங்கன்னா எங்க வந்துட்டு தெரியல. ஒரு 5000 + 5000 10,000 கிடைச்சது. டக்குன்னு அங்க போயிட்டு வந்துட்டு நானும் மனைவி. அதே மாதிரிதான் நம்ம காசி அதே மாதிரிதான். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதே சாம்பசிவ பிரியாம்பாவை கூப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் புக் பண்ண. கையில காசு எதுவுமே பிளானே இல்லை. அப்படியே ஒரு இப்படியேதான் நான் போயிட்டு காசியா இருக்கியா நினைப்பேன் இவங்க மாதிரி போகணும்னு. அதே மாதிரி நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு அப்படித்தாங்க 3 வருஷம் தானே நினைச்சேன். எல்லாரும் போறாங்க, நம்ம போறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்குன்னு. அப்படி டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் மூலியமா 3 வருஷம் போயிட்டு வந்துட்டேங்க. அடுத்த 4வது வருஷம் 5வது வருஷம் திடீர்னு நினைப்பு வந்துருச்சு. ஆனா வருஷம் நம்ம 3 வருஷம் போனோம்ல அப்படின்னு நினைச்சோம். திடீர்னு ஒருத்தர் யாருன்னே தெரியாது, திருவண்ணாமலை இருந்தாரு, மட்டும் கேட்டாருன்னு அவர் வாடகை பண்ணிடுவோம். அப்ப நம்ம அவரை நோக்கி போறோங்கிறது ஒரு விஷயம், அவர் நம்மள நோக்கி வராரு. எல்லாமே எனக்கு நடந்துகிட்டு ஒரு நமக்கு தெரியுது. ஆனா எந்த அளவுல நாம இருக்கிறது நம்மளுடைய தன்மாற்று நிலை எனக்கு தெரியல. அந்த உணர்வுகளும் எனக்கு புரியல. அதான் சாமி என்ன சொல்றாருன்னா, சுரவந்த சாமி சென்றது நினையார், சென்றது நினையார், வருவது கருதார். சென்றது நினையார்னா இறந்த காலத்தை பற்றி, சென்றதுன்னா இறந்த காலம். ஆமாம், சென்றது நினையார், வருவது கருதார். வருவதுன்னா எதிர்காலம். எதிர்காலம் என்ன ஆகும்போது அதை பற்றி நினைக்கக்கூடாது. எல்லாமே திருவருள் தான் நமக்கு கூட்டி வைக்குது. அதனால அது பார்த்துக்கும், அது பார்த்து செய்யும். நமக்கு என்ன தேவை அது செய்யும். அடுத்தது சென்றது கருதார், வருவது நினையார், கண்முன் நின்றது அப்படின்னு நிகழ்காலம். கண்முன் நின்றது கண்டு கொண்டு கருணை வாழ்வு வாழ்வாரே சன்மார்கர். கருணை சென்றது நினையார், வருவது கருதார், கண்முன் நின்றது கொண்டு கருணை வாழ்வு வாழ்வாரே சன்மார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து எண்ணங்களற்ற நிலையில் வரும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, தியானத்துக்கு முக்கியம் அங்கே எண்ணங்கள் குறுக்கீடு இருக்கக்கூடாது. மனம் குவிக்க அந்த மனோசக்தியின் ஆற்றலாம் புருவ மத்தியில் குவிக்கும்போது தான் இறை உண்மை சிறிது சிறிதாக நமக்கு வெளிப்படும். அதுக்கு இடையில தான் நம்ம பாதை மாறி வந்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு இதில் மாயை வேலை செஞ்சு நம்ம வேறு ரூட்டில் மாற்றி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நமக்கு சிறு இதை கொடுப்பாரே தவிர அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதனால தான் அதுக்காக தான் நமக்கு ஒரு நோயை தான் ஒன்றும் கொடுத்துருப்பார். அது வந்து ஒரு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஞானி வந்து இறைவன்கிட்ட வென்றார். ஆனால் அவர் பேர் ஞாபகம் இல்லைங்க. அவர் என்ன வேண்டார்னா, இறைவா எனக்கு ஒரு எதானா ஒரு நிரந்தரமான ஒரு வியாதியை கொடுன்னு வர்றார். வடநாட்டு ஞானி. ஆமாம், ஒரு ராமகிருஷ்ணர் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தவர் அவர். அவருடைய இது வந்து இப்போ வந்து ஆர்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கம் பேர் ராம்சந்திர மிஷன். அது வந்து ராமாவரம் தோட்டத்தில் இருக்கு. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு. அது முதல் ஆதி குரு அவர் என்ன கேட்குறாருன்னா இறைவன்கிட்ட, இறைவா எனக்கு எதனா ஒரு வியாதி நிரந்தரமாக கொடுத்துரும்.
ஏன்னா நான் உன்னை மறந்துட்டாலும் மறந்துடுவேன். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு எதனா ஒரு திட்டமாக பார்த்து ஒரு வியாதி குத்தி நிரந்தரமாக கொடுத்துட்டேன்னா என்னை வந்து திசை மாறாமல் அது பார்த்துக்கோ. எப்போ உன்னுடைய சிந்தனையிலேயே இருப்பேன். சரி சரி. அதுக்காக எனக்கு கொடு. உன்னை மறவாமல் இருக்கணும்னா அது வந்து ஏன்னா ஒரு தொந்தரவு வந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். அது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. அது ஞானிகளுக்கு தான். நம்ம எதுக்கத்தாலும் நம்ம இறைவன்கிட்ட போகிறோம் பாருங்க. எதுக்கத்தாலும் இறைவன்கிட்ட போகிறோம்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தால் கூட ஐயா பார்த்துக்கூடன்னு சொல்லிட்டு. இன்னொன்று அதை விட ஒரு பக்குவம் நிலைன்னா இறைவன்கிட்ட எத்தையுமே வேண்டக்கூடாது. இறைவன்கிட்ட எதையும் வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அவர் பார்த்து கொடுப்பார். அதனால் அப்படி கொடுக்குற பேர் தான் உண்மையான வள்ளல். அதனால தான் நடராஜ வள்ளலை நாடுதலே நம் தொழிலாம் விளையாடுதலே என்றார். ஆக இந்த தியானம்ன்ற சாதனம்ன்றது ஒரு சாதனம். இது ரொம்ப காலத்துக்கு இருக்கிறது கிடையாது. நம்முடைய இருப்பு உண்மை, நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற வரையில் தான் தேவைப்படும். அப்புறம் தேவைப்படாது. அதை தான் வள்ளல் பெருமான் வந்து ஒரு பாடலில் இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனேன்றார். இருந்த திசை சொல்ல அறியேன். இந்த வார்த்தையை பார்க்குறீங்களா? என்ன தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க. உங்கள் ஊர் உங்களுக்கு பழக்கமாயிடுது. எது வடக்கு, எது கிழக்கு, எது மேற்கு, தெற்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு புது ஊருக்கு, புது சிட்டிக்கு போயிட்டீங்க. நடு மத்தியானத்தில் அந்த ஒரு அட்ரஸ் தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. அங்கேருந்து ஒருத்தரை கேட்கும்போது ஃபோனில் கேட்குறீங்க, அட்ரஸ் தெரியாமல் இருக்குங்க அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அந்த ரோடு பார்த்து இங்கே இப்போ இந்த கடைக்கு எதிர்க்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அப்படி நிற்காதீங்க, நேராக கிழக்கு பக்கம் போங்கன்னு சொல்லுவார். அதோட ஃபோன் வச்சுருவார். உங்களுக்கு புது ஊரில் நடு மத்தியானத்தில் உங்களுக்கு அந்த ஊரில் கிழக்கு பக்கம் தெரியாது. எனக்கு பல இடத்துல பல முறை அந்த மாதிரி வரும். நம்ம புது ஊருக்கு போகும்போது அது வந்து காலையில் என்னென்னா கூட அந்த ஒரு கட்டடங்கள் மறைப்பில்லாத இடத்துல சூரியன் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். ஒரு சிட்டிக்குள்ளே கட்டடங்கள் மறைப்பெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல புது இடத்துல கிழக்கு மேற்கு தெரியல, திசை தெரியாது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து சும்மா அந்த தெரு விட்டு பக்கத்தெரு தாண்டி அந்தாண்ட தெரு ஒரு 4 வயசு குழந்தை போயிடுச்சுன்னா அதுக்கு திசை தெரியாது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு திசை தெரியாது இல்லைங்களா? அதுதான் இருந்த திசை சொல்ல அறியேன். இந்த இடத்துல வள்ளலார் சொல்கிறது, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அந்த இடம்தான் நமக்கு தலைக்கு நடு பகுதியில் நிராதார நிலையில் நாம் வந்து அங்கே வந்து இறைவனோடு அத்துவிதமாக இருக்கிறோம். அதுதான் நம்முடைய உண்மையான இருப்பு. நம்முடைய இருப்பு என்பது இயற்கை உண்மையை மூலமாக கொண்டது. இயற்கை உண்மை என்கின்ற முழு உண்மை கொண்டு அது விளங்குது தான் நம்முடைய மூலப்பொருள். இயற்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம், உண்மை அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய மெய், அந்த உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள் சத்துப்பொருள். அந்த சத்துப்பொருள் நம்ம பஞ்சபூத 5 இயக்கங்களை இயற்கைன்னு சொல்றாங்களா? இல்லை, அது வந்து அது இறைவனுடைய திருநடனத்தால் விளங்கி கொண்டிருப்பது. அது திருநடனத்தால் விளங்குகின்ற ஒரு செயற்கை தான். இயற்கைனாலே நீங்கள் தான் இயற்கை. இயற்கைன்னா அது நீங்கள் தான். இயற்கைன்னா என்றும் உள்ளது. இயற்கைன்னா அதுக்கு பேர் என்றும் உள்ளது, எங்கும் நிறைந்ததுன்னு பேர்.
வச்சு. ஆமாம், அந்த இயற்கை தான். இயற்கை, நாம் அனைவருமே இயற்கை தான். ஓ, correct. ஆன்மா வந்து இயற்கை. இயற்கை. ஆன்மாவுடைய இயற்கை குணம் தயவு. தயவு. நாம் தயா வடிவமானால் சிவமாகலாம். இப்ப நம்ம தெய்வங்கிறது வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய இல்லை இல்லை இல்லை, அது உங்களுக்கு தனியாக நம்ம இதில் வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன், அது ஆங்கிலத்தில் வரும். சரிங்க. அதில் யூடியூப்பில் எல்லாமே இருக்குது டீட்டெயில். நீங்கள் அதில் தான் பார்த்துக்கணும். தனி சப்ஜெக்ட் அது. திண்டுக்கல் சரவணதாஸ் சாமி அதுக்கு பெரிய விளக்கம் சொல்கிறார். அது 1 hour ஆகும். ஓ, அதில் ஆமாம், உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன், அதில் பார்த்துங்க. அதில் பார்த்து. ஆமாம், ஆண்மை இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகார். ஓ, அதனால தான் வள்ளல் பெருமான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுன்றார். அதுதான் வந்து இருந்த திசை சொல்ல அறியேன். நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எனது வண்ணம் என்ன, அது தெரியலை. அது தெரியாமல் அந்த திசை தெரியாமல் நான் கீழ் திசையில் இந்த தேக உணர்வில் அந்த அசுத்த அந்த பூதகாரி இயக்க தத்துவத்தில் ரத்தம், சிறுநீர், மலம், வியர்வை, ரத்தம், சதை, எலும்பு, இந்த ஒரு சோற்று துருத்தியில் அசுத்த பூத உடல் தான் நான் கீழ் திசையில் நான் இருக்கிறேன். ஆனால் உண்மையில் நாம் இருக்கிறது எங்கே? மேல் திசையில் சுத்த உடம்பினரா, இயற்கை உண்மை வடிவினரா, ஆத்ம அருட்ஜோதி ஆன்ம சொரூபியாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த ஒரு அற்புதத்தை, நம்முடைய ரகசியத்தை நாமே அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து இப்போ மாயையின் வசப்பட்டு இந்த தத்துவ உடம்பிலே நாம் இருக்கிறோம். அதுதான். ஆமாம், அதை தான் இருந்த திசை சொல்ல அறியேன். அப்படி நான் இருந்த திசை சொல்ல அறியாமல், சொல்லுதல்னா அந்த அனுபவத்தில் கொண்டு வராமல் இருக்கேன். இன்னொருத்தருக்கு சொல்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இருந்த திசை சொல்ல அறியேன்னா நான் எந்த திசையில் இருக்கிறேன்னா நாம் இருக்கின்ற மேல் திசை. அந்த மேல் திசைன்றது அந்த மேல் நிலையில் நாம் வந்து சுத்த ஆன்ம சொரூபியாய் அருட்ஜோதி வடிவினராய் இருக்கிறோம் என்ற நிலையை, எனது உண்மையை நானே அறியாமல் இருக்கிறேன். அதை தான் இருந்த திசை சொல்ல அறியேன். அப்படி இருக்கிற நான் இந்த உலகத்தில் எங்கனம் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்தலை, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் இருக்கேன் இறைவான்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்காக சொல்கிறார். அதனால் தோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோத்திரம் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சி வைக்கிறேன். வாங்கய்யா, வாங்க அவசியம் வாங்க. ஐயா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெருமானுடைய அருளால் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருனாலும் இப்போ முன்பின் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க முன்னாடி இருக்கீங்க, நான் பின்னாடி இருக்கேன். சரி, அப்படி இருக்கு இல்லைங்களா? ஆமாம், வாங்கய்யா வாங்க. பின்னாடி இருக்கிறவர் வந்து நாம வந்து எல்லாரும் ஈக்குவல் நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய பிறந்தா எல்லாமே வள்ளலார் ஐயா வழியே அவங்க அப்படி பாகுபாடு இல்லாத எல்லாத்தையும் அரவணைச்சு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து கேட்கிறேன். அதனால் விடியற் காலையில் மிஸ் பண்ணாதீங்க. அதான் அப்போ அந்த டைமில் வந்து தீபத்தை ஒரு 10 நிமிடம் பார்த்து மகாமந்திரத்தை அந்த மன அசைவில்லாமல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புருவமதிக்கு உள்ளே கொண்டு வந்துடுங்க. அந்த புருவமதி பொட்டு வைக்கிற இடம் இல்லைங்க இல்லையா, அதுக்கு உள்ளர 1 இன்ச்சுக்கு உள்ளர ஒரு ஞான தீபமாக, அது ஞானம் என்கின்ற அருள் ஞானம் என்கின்ற ஒரு தீபமாக அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையோடு ஆண்டவர் விளங்குறதா நினச்சிட்டு அந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 3/4 மணி நேரம் செய்யுங்க, அசையாமல் செய்யுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தோத்திரம் பண்ணுங்க, திருவருட்பா தோத்திரம் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. தயவு வந்து தயவு.